கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாக உங்கள் ராசி உங்கள் தலைமையிலே உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமாக நிறைய பாடங்கள் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கோம். எதை தொட்டாலும் பிரச்சனை, எதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலையில் நிலைத்தன்மை இல்லாத தன்மைகள், இப்படி எல்லாம் இருந்த கடகராசி என்பவர்கள் இப்போது ஓகே பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. இனி உங்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம் தான். குருமார்களின் துணை உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாகவே இருக்க செய்கிறது. அப்போது கடகராசி அன்பர்களுக்கு இப்போது அந்த குழப்பம், எத்தனை குழப்பம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் குடும்பத்தில் கூட நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம். அங்கே கேது உட்கார்ந்துருக்காரு அல்லவா, குடும்பஸ்தானத்தில் நிறைய ஞானங்களை கொடுத்துருக்கோம். குடும்பம் என்ன, எப்படி பணம் என்ன, எப்படி எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இப்படி நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் இந்த கடகராசி என்பர்கள். இப்போ சூரியன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ 2ஆம் இடம் வலிமை பெறுகிறது. அப்போ குடும்பம் வலிமை பெறுகிறது, தனம் வலிமை பெறுகிறது, வாக்கு சூரியனை போல இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பேச்சு பார்த்திங்கன்னா சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதிகார பேச்சு, அதிகார தோரணை, இந்த மாதிரியான தன்மை கண்டிப்பாக கடகத்துக்கு உண்டு. 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த 3ஆம் மாதம் எந்த பாவம் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 3ஆம் இடம் என்பது புகழை தரக்கூடிய, கீர்த்தியை தரக்கூடிய, தைரியம், வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் வலிமை பெறணும். அந்த 3ஆம் இடம் வலிமை பெறல அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும், ஒரு வீரியமான செயல்பாடு இருக்காது, ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, உறவுகளில் ஒரு பெரிய அந்யோன்யம் இருக்காது. அந்த 3ஆம் இடம் வலுப்பெறும்போது நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வலுன்னா என்ன? ஆட்சி பலம், உச்ச பலம் அடைய போகிறது. அப்போ புதனுடைய தன்மை என்ன? அறிவு, அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். எந்த இடத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தாய்ந்து செய்யக்கூடிய தன்மை இருக்குது. புதன் இரட்டைத்தன்மை, வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை, அந்த பேச்சாற்றல் இந்த மாதம் சிறப்பு பெறும். அந்த 3ஆம் இடம் என்பது விற்பனை, வியாபாரம், அந்த விற்பனை சம்பந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த நுணுக்கங்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கும். புதன்னாலே என்ன சொல்கிறது, புத்தி அறிவை வைத்து கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ஏற்ற மாதமாகவே அமையிருக்கிறது. 4ஆம் இடம் அதாவது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம் சுகம், தாயை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் அடைய போகிறார். எப்போ? இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. அப்போ 4ஆம் அதிபதியும் வலிமை பெறுது. அப்போ தாய் வலிமை அடைகிறது, தாய்க்குள்ள பிரச்சனை தீரப்போகிறது, தாய்க்கினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்ததெல்லாம் அப்படியே சரி செய்ய போகிறது. தாயினுடைய வர்க்கம் ரீதியில், சொத்து ரீதியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தாயின் மூலமாக ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் அடையுது. 4ல் சுக்கிரன் இருந்து திக்பலம். அப்போ சுக்கிரன் வலிமை பெறுகிறது. பெண்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம், காதலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சுக்கிரன் தான் அழகு சார்ந்த விஷயங்கள், கலைத்துறையில் ஈடுபடுத்தி கொள்வது, கலை சார்ந்த விஷயங்கள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக
இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையப்பெறும். இடம் கண்டிப்பாக ஒரு இடத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ அதை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டு. அல்லது இதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு ஆழமாக உங்கள் மனதில் உதயமாகவும் அது உங்கள் குடும்பத்தோட பேசி கலந்து ஆலோசனை செய்து அது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மாதமாக அமையப்போகுது கடகத்துக்கு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. 5ஆம் இடம் வலுப்பெறணும். 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய் போய் 12ல் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் 12. குழந்தையை நினைத்து ஒரு வருத்தம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும். குழந்தை நினைச்சு என்ன மாதிரியான ஒரு மன வருத்தம் அல்லது ஏதாவது ஒன்று இது நடக்கலை அது நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அத்தனையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அது உங்களுக்கு சாத்தியமாகும். ஏன் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உங்கள் ராசி தலை மேலே போய் அமர்ந்து கொண்டு அங்கே குருவோடு சேர்ந்துருக்கு. செவ்வாய் குரு சேரும்போது ஒரு யோகம்தான். அப்போது அந்த குரு உச்சமாக இருக்கார். பாக்யாதிபதியோடு 5ஆம் அதிபதி இணையுது. இது எவ்வளோ பெரிய ஒரு யோகம், அது உங்கள் ராசியிலேயே. அப்போது 1, 5, 9 ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கடவுளினுடைய அந்த திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தாலே அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த உங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள், ஒரு 2 மாதம் 3 மாதமாக இது நடக்கணும், இது இருந்தால் போதும், ஒரு வேலை இந்த வேலை கிடைக்கணும் என்று, அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு இடமாற்றம் கிடைக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒரு பண வருவாய் கிடைக்கணும், ஒரு கொடுத்த பணம் திரும்பி வரணும், அல்லது ஒரு வீடு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசில் போட்டு அசை போயிட்டு கொண்டிருந்த அதை நினைத்து இது நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு கடவுளோட வேண்டிகிட்டு இருப்பீங்க பாருங்க, அது இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 6ஆம் அதிபதி கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை தரக்கூடியவன், 6க்குரியவன் எங்கே உட்கார்ந்துருக்கார்? உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் தனக்கு 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட, இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட, வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது இந்த கடகத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கருத்துங்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன, சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சார், சுப காரியங்களுக்கு ஏற்றதா? குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பலன் உண்டு. 7ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் திருமண வருடமாகவே அமையப்போகுது. நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், திருமணம் ஆன பிறகும் சில பிரச்சனைகள், அந்த திருமணம் பந்தத்துக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய, ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தொடக்கமாகவே இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறுகிறது. சார், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலையில் பிரச்சனை இருந்தது பாருங்கள், அத்தனை முடிய போகுது. 10க்குரியவன் உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார். குருவோடு சேரப்போகிறது. 9, 10 கனெக்டிவிட்டி நிகழப்போகிறது. அப்போது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உட்காரப்போகுது இந்த மாதம் 18ஆம் தேதி. அப்போ 9, 10 சேர்ந்த என்ன, தர்ம கர்மாதிபதி யோகம். இது ஒரு யோகம், ஒரு அற்புதமான யோகம். நிறைய பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழில் இருந்து நஷ்டமானவர்கள் அல்லது பிரச்சனையாக இருக்கிறவங்க எல்லாம் சரி செய்யக்கூடிய, அதாவது இப்போ களை எடுக்கக்கூடிய, அப்படியே ஒரு மாற்றக்கூடிய, நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய
அமைப்புங்கிறது இருக்குது. ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. நல்ல தெய்வ வழிபாடு. இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வருது. அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வழிபடலாம்? திருமண தடை, கூட்டாளிகள் பிரச்சனை, தொழில் சரியாக அமையலை, வேலை சரியாக அமையலை, கடன் எதிர்ப்பு, பகை பிரச்சனை நிறைய ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள், சனி புத்தி உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, வழிபடுவது உத்தமம். அதே போல் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடியவன் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாளும் இந்த மாதம் வருது. எப்போ வருது? 12/9/2026 சனிக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருது. அப்போது யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கவே இல்லை, லக்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றவர்கள், ஒரு வேலை அமையலை, தொழில் அமையலை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, திருமணம் நடக்கலை, ஒரு மங்களகரமான விஷயங்கள் தம்முடைய குடும்பத்தில் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, ஒரு இடம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், 2026 எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.